12/2/2006 சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பேரறிஞர் தருமபுரம் ப. சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனமுவந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியினை சென்னை கந்தகோட்டம் அடியார் திருக்கூட்ட உறுப்பினர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள். எதுக்கு சொல்றேன், எவனாவது ஒரு சங்கீதக்காரன் கேட்டான்னா அவன் பஞ்சம் பிடிக்கலையே இவன் பிடிக்கிறான்னு அப்படி வந்து தப்பு உன் பேர் வந்துடும். ஆமா முதலாக பெரிய புராணம் ஈராக 12 திருமுறை என்று சொல்லப்படும். அது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதுல மிக முக்கியமானவர்கள் 4 பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இந்த 4 பேருக்கும் ஒரு துதி செய்யணும்னு நினைச்சார் உமாவதி சிவாச்சாரியார். நான் பேசும்போது இன்னொருத்தர் நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு பிடிக்காது. ஆமா, யாரும் சொல்ல முடியாததை சொல்லிட்டு இருக்கிறேன், கவனிக்கணும். ஆமா, அதுக்கு உமாவதி சிவாச்சாரியார் ஒரு அற்புதமான பாடலை ஒரே பாட்டுல 4 பேருடைய பேரையும் வராப்புல பண்ணினார். பூலியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி. புகலி என்பது சீர்காழி. சீர்காழியிலே அவதாரம் செய்த திருஞான சம்பந்தருடைய திருவடியை நான் போற்றுகிறேன். அடுத்த வரி, ஆதிமிசை கண்ணிடப்பில் அணைந்த பிரான் அடிபோற்றி. திருநாவுக்கரசருக்கு அந்த துதி, இந்த ஒரு வரி. 3வது வரி, வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. சுந்தரர்
ஊழிமதி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருவாத ஊர்ல திரு அவதாரம் செய்த மாணிக்க வாசகரை வணங்குகிறேன். இந்த மாதிரி எந்த பாடல்களும் கிடையாது. ஆமா, அற்புதமான பாடல். நமக்கு திறந்தோறும் அதை கேட்டு கேட்டு இதுதானே போயிடும் இல்லையா? தருவோரம் சவனா பாடினா எத்தனை பாடுறாரு அப்படின்னு ஒரு அலட்சியம் வந்துருக்கும். தவறு அது. ஆமா, அப்படி நினைக்க கூடாது. சரி, அவர் உட்கார்ந்து பாட ஆரம்பிச்சாரா, நாம் ஒன்னும் பேசாம அதை கேட்டோம். பேசுறதுக்கு வெளியே பேசலாம்ல இல்லையா? ஆமா, இந்த அற்புதமான பாடலை தேவார ஓடுவார்கள் தேர்ந்தெடுத்து நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே பாடினாங்க. அவர் பாடி வச்சது ஒரு அற்புதம். அதை தேடி மறுபடியும் பாடுறான் பாருங்க இல்லையா? அது ஒரு அற்புதம். ஆமா, அது அப்படியே இருந்து போச்சு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு நான் 60 வருஷமா தேவாரம் பாடிட்டு இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். பன்னீர் திருமுறையில ஆசிரியர்கள் எத்தனை பேரு? பன்னீர் திருமுறை 18,000 பாடல்கள் இல்லையா? ஆமா, இந்த 18,000 பாடல்கள் பாடினவர்களுடைய பேர் வரிசையா யாருக்காவது சொல்ல தெரியுமான்னா 60 வருஷமா தெரியாது. அப்படியே இருந்தது. தெரியலேங்கிற வருத்தமும் கிடையாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷத்துக்கு முந்தி கந்தசாமி பிள்ளைன்னு தருமபுரத்தில் ஒருத்தர் இருந்தார். சைவத்தில் நல்ல ஈடுபாடு உடையவர், சிவபூசை பண்றவர். அவர் என்ன பண்ணினாரு, ஐயோ 27 பேருடைய பேர் வர்றாப்புல ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதினார். எவ்வளவு நன்றியோட செய்தார் பாருங்க அந்த வேலையை இல்லையா? ஆமா, கந்தசாமி பிள்ளைன்னு பேரு. இப்போ முதல் பாட்டு சொன்னேன், நம்பி ஆண்டார்ல இது உமாவதி சிவம் பாடினது இல்லையா? அதை பாடிட்டு இந்த 27 ஆசிரியர்களுடைய பெயரையும் நான் முன்ன ஒரு தடவை இங்க பாடி காட்டியிருக்கேன். இதை மெனக்கட்டு சில பேர் வீட்டுக்கு வந்து எழுதி வாங்கினதும் உண்டு. அது இப்பப்ப சில புத்தகங்கள்ல பிரிண்ட்ல வருது இல்லையா? ரெண்டையும் நான் இப்ப பாட போறேன். படித்த போதியர்கள் போற்றி கண்மிதப்பில் இருந்த பிரானடி போற்றி பாடி திருநாவலூர் பந்தொண்டை வரம் போற்றி ஊடிமதி திருவார ஊர திருத்தாள் போற்றி. திருஞான சம்பந்தர் அந்த வரிசையா சொல்றாரு பாருங்க. 27 பேர் வரும். திருஞான சம்பந்தர், வாகீச சுந்தர, திருவார உருவத்தை திருமாளிகத்தேவர், சேர்ந்தனார், கருவூர், தள்ளுபூந்துருத்தி நம்பி, பரிஞான கண்டராவித்தர், வேணாச்சடிகள் வாய்ந்த திருவாரி அமுதர், மறு பூடோத்தமர், செய்திராயர், மூரர் மந்த திருவாலவாயார், ஒரு காரைக்காலம்மை, ஐயடிகள், சேரமான உடல்கீரர், கல்லாடனார்வோன், கபிலர், பரணர், மயிலுடன் பெருமானோடு ஓங்குமதுராடிகளா திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறாரும் சிவனடி திருமுறை 12 செய்த தெய்வீக தன்மையோடு. இதை நான் சுலோவா சொன்னேன்னா வராது. சில மந்திரங்கள் ஸ்பீடுல சொல்லி சொல்லி பழக்கமா போயிடும். சுலோவா சொன்னா வராது. இதே என்ன மெதுவா சொல்லுங்க, தப்புன்ற வருமா உடனே இல்லையா? ஆமா, இப்ப சுலோவா சொல்றேன். திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாதூர் மற்ற திருமாளிகத்தேவர்,
செந்தனார் கருவூர தள்ளு பூந்துருத்தி நம்பி வரிஞான கந்தராதித்தர் வேணாத்தடிகள் வாழ்ந்த திருவாலியமுதர் மறு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திருவாளவாயார் ஒரு காரைக்காரம்மை ஐயடிகள் சேரமான் கடை. பாத்தீங்களா? தப்பு வந்துருக்கு பாத்தீங்களா? ஆமா. ஏன் அந்த சிவபூசியில தனியா ஸ்பீட்ல சொல்லி சொல்லி பழக்கம். நான் சொல்ல தவறதே கிடையாது. ஆமா. வாழ்ந்த திருவாரியம் திருஞான சம்பந்தர் வாகீத சுந்தர திருவாரூமற்ற திருவாளிக தேவர் செந்தனார் கருவூர தள்ளு பூந்துருத்தி நம்பி பரிஞான கண்டராக திருநாட்டடிகள் வாழ்ந்த திருவாலியமுதர் மறு பூர்வோத்தமர் செய்திராயர் முரர் மண்ணு திருவாளவாயார் ஒரு காரைக்காரம்மை ஐயடிகள் சேரமான உலகீரர் கல்லாடனார் உன் கபிலர் பரணர் மெய் உணர்தம் பெருமானோடு ஓங்குமதிராடிகால் திருநேவு பற்றி தெரிவது நம்பியாண்டார் நம்பி சேர்க்கிறாரும் சிவனரி திருமுறைகள் பன்னிரண்டால் செய்தது இவத்தன்மை ஒரு சொல்ற செய்ய அவருக்கு பார்த்தீங்களா? அப்படி இந்த இதை சிவபூசையில சொல்லி அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும் என்பது நியதி. அது எல்லாராலையும் முடியுமா இந்த நியதியை செய்ய? இல்லையா? உங்களுக்கு 1000 வேலை இல்லையா? குடும்பம், தொழில், 1000 வேலை. எதுவும் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தன் சொன்னா சொல்லணும் இல்லையா? அதே போலதான் இப்போ இது ரெண்டும் சொல்லிவிட்டேன். அதே போலத்தான் 63 நாயன்மாருடைய பெயரையும் திறந்தோறும் சைவனாக பிறந்தவன் சொல்ல வேண்டும், சொல்லி வணங்க வேண்டும் என்பது நியதி. அதத்தான் மகான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிட்டு போயிட்டார். கிடைக்குமா? கிடைக்காது. இதை சொல்ல வந்த தெய்வ சேக்கிழார் பெருமான் தீவில்லாத தொழிற்தொண்ட தொகை அப்படின்னாரு. அதை அல்லவா? இதையும் நான் சொல்ல தவறவில்லை. இரவு 12 மணிக்கு விழித்துக் கொண்டேனே ஆனாலும் கூட என்ன நஷ்டம்? வாய் இருக்கிறது, நெஞ்சு இருக்கிறது. ஒரு தடவை சொல்லி கும்பிட்டா அந்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அல்லவா? அல்லவா? ஆமா. இன்னைக்கு நீ சொன்னா நீங்க சொல்லிட்ட. அனுஷ்டானம் பண்ணும்போது இந்த திருத்தொண்ட தொகை சொல்லித்தான் அனுஷ்டானம் பண்ணுவேன். எவ்வளவு வேலை இருந்தாலும் சரி. நான் இன்னைக்கு 3 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சுட்டு யோகாசனம் போட்டுட்டு சிவபூசை பண்ணிக்கிட்டு தான் வருவேன். கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை. அதனால சிவபூசை பண்ணாமல் கூட நான் வந்து விடுகிறேன். நேரத்தோடு எல்லா நிகழ்ச்சிக்கும் போக வேண்டும் என்ற நியதி உடையவன். கந்தகோட்டத்துக்கு 9 மணிக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமையில பஸ் குறைச்சல், 7 மணிக்கு நான் போட்டாதான் பஸ். அதை விட்டேன்னா மறுபடியும் 8 மணிக்கு தான். 8 மணிக்கு பஸ் ஏறி 9:15 வந்து இறங்கி நான் 9:30 மணிக்கு நான் கந்தகோட்டத்துக்கு போகணும். எனக்கு கந்தகோட்டத்துக்கு நான் 9 மணிக்கு இருக்கணும். அதனால இந்த 7 மணி பஸ் நான் பிடிக்கணும் இல்லையா? அதனால 6:30 மணி 6:35 வீட்டை விட்டு புறப்பட்டோம். எந்த வேலை இருந்தாலும் சரி புறப்பட்டோம். அந்த பஸ்ஸை ஏறி வந்துடும். அத ஒரு ஆங்கிலேயன் சொன்னா, ஒரு நிகழ்ச்சிக்கு நீ 3 மணி நேரம் முன்னே வேணாலும் போ, 1 நிமிஷம் லேட்டா போகாதேன்னா.
இல்லவா? தருமபுரம் சாமிநாதன் லேட்டா வந்தாருங்கிற வரலாறே கிடையாது. சிவபூஜை பண்ணிக்கலாம் இல்லையா? பண்ணிக்கலாம். சாப்பாடு அப்புறம் பார்த்துக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி. ஆக இந்த திருத்தொண்ட தொகை இப்போ வைணவத்துல 12 ஆழ்வார்கள் இருக்காங்க. அந்த ஆழ்வார்களுக்கு பாடல்கள் கிடையாது, துதிக்கிறது பாடு கிடையாது, தனித்தனியா தான் இருக்கு. அதுவும் பின்னால வந்தவங்க யாரோ செய்து வச்சிருக்காங்க தனியன்கள் என்று அல்லவா? நமக்கு நம்ம ஆச்சாரிய மூர்த்திகளே செய்து வச்சிருக்காங்க. பூர்வீக சொத்து நம்ம சொத்து இல்லையா? அண்ணாமலை செட்டியார் சொத்து பூர்வீக சொத்து. அண்ணாமலை செட்டியார் இடல, அவங்க தாத்தா தேடினாங்க, காப்பாற்றி வச்சிருக்காங்க. காப்பாற்றி வச்சு இவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டி தேவாரத்தை பாடுங்கப்பா, தமிழ் செய்ய பாடுங்கப்பா போனார் அல்லவா? அது திருத்தொண்ட தொகை என்பது பூர்வீக சொத்து, கிடைக்கக்கூடிய சொத்து. ஆமா, இன்னொன்னு நான் சொல்லியிருக்கேன், வைணவத்துல நீ நாமம் போடுறாங்க, அதுக்கு பிரபந்தத்துல பாட்டு இல்லை, ஆதாரம் கிடையாது. ஆமா, நான் பார்த்த வரைக்கும் இல்லை, இருந்து சொன்னீங்கன்னா நான் கேட்டுக்குவேன். ஆனா நாம பூச விபூதி இருக்கே, திருஞான சம்பந்தர் 11 பாடல், தேன் தேனா தெய்வீகம் தெய்வீகமா பாடி வச்சிருக்க அல்லவா? ஆம். ஆக நம்மள்கிட்ட இருக்கிற பொருள் இவ்வளவு தன்மையுடையது, இவ்வளவு பெருமையுடையது. சின்ன குழந்தைகிட்ட கொண்டு போய் 1000 ரூபாய் நோட்டை கொடுத்தோம்னா என்ன பண்ணும்? ஏதோ கராசி அப்படின்னு கிழிச்சு போடும் அல்லவா? நம்மள்கிட்ட கொடுத்தா என்ன பண்ணுவோம்? பத்திரமா மடிச்சு மடிப்போம். ஏன்? 1000 ரூபாய் தன்மை நமக்கு தெரியும், குழந்தைக்கு தெரியாது இல்லையா? அதனால திருத்தொண்ட தொகைனா இது நான் சொல்லிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு நினைவில் இருக்கும். இப்போ அப்பர் சாமியினுடைய வரலாறு போன மாதம் உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். அப்பர் சுவாமிகள் நமது சமயாச்சாரிய சுவாமிகளில் 2வதாக எண்ணப்படுபவர். முதலாக எண்ணப்படுபவர் திருஞான சம்பந்தர். வயதிலே சின்னவர், அருளிலே பெரியவர். ஆமா, சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம். தெய்வ சேக்கிழார் பெருமான் அவரை சொல்லும் போது சிவனடியே சிந்திக்கும், இந்த ஏ என்பது வேறொரு தெய்வத்தை வணங்காதவர் என்று பொருள் அல்லவா? ஆமா. பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய விஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்பது தெய்வ சேக்கிழார் பெருமான் அல்லவா? ஆம். நமது முன்னோர்கள் அதை நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். நாம கொஞ்சம் கைவிட்டுட்டோம் இல்லையா? ஆமா, கைவிடக்கூடாது என்பதற்கு நினைவூட்டுவதற்குத்தான் சொல்றேன் நான். இப்போ போடும் சிவனடியே சிந்திக்கும் திருத்தருளே சிவஞானம் அவமதனை அறமாற்றும்
பஞ்சாட்சரம் என்பது நமச்சிவாய என்ற மந்திரம். கொண்டாடலையே அவரு அத்தியாயம் கொண்டாடல, அங்க வச்சிருக்கீங்களா? சரி, பரவாயில்ல. அது நமச்சிவாய மந்திரம். பக்த பஞ்சாட்சரம் என்று சொல்லப்படும். பக்தர்களுடைய பேர் கூட பஞ்சாட்சரம் போன்றது. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி, மாணிக்கவாசகர் என்று அவர்கள் பேரை சொன்னாலும் அது பஞ்சாட்சரம் போல என்று சொல்லுவார்கள். திருஞான சம்பந்தர் சொல்லி ஒருவர் ஆண்டவன் திருவடியை சேர்ந்த அவர் கணநாத நாயனார்னு பேர். திருநாவுக்கரசர் சொல்லி ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் அப்பூஜடிகள். சுந்தரமூர்த்தி என்று சொல்லி ஆண்டவன் திருவடியை சேர்ந்தார் பெருநிலை குடும்ப நாயனார்னு பேர் அல்லவா? அப்படி திருநாவுக்கரசருடைய பெருமையை கேட்டார் ஒரு பிராமணர். இது முன்னே நான் உங்களுக்கு நினைவூட்டியிருக்கேன் வேற ஒரு வரிசையில. இப்ப அப்பர் சாமியை நான் சொல்லிட்டு வரும்பொழுது அதை நான் சொல்ல கடமை. எதை எடுத்தாலும் திருநாவுக்கரசர் சொல்லுவார். ஒரு வீடு கட்டினாரு, திருநாவுக்கரசர் மனைவின்னு ஒரு பேர் வச்சார் இல்லையா? ஆமா. ஏன் அப்பூதின்னு பேர் வச்சிருக்கலாம்ல, அவர் பேர் வச்சிருக்கலாம்ல, வைக்கல. சிவன் பேரை கூட வைக்கல, திருநாவுக்கரசர் பேரை வச்சார். ஒரு தண்ணீர் பந்தல் வச்சாரு, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். ஒரு குளம் வெட்டினாரு, திருநாவுக்கரசர் குளம். ஒரு மாட்டுக்கொட்டை கட்டினாரு, திருநாவுக்கரசர் மாட்டுக்கொட்டகை பேர் வச்சு. திருநாவுக்கரசர் சொல்லியே அவர் புத்தி அடைந்தார் என்பது பெரிய புராணம் காட்டுகிற உண்மை. திருநாவுக்கரசர் ஒரு நாள் அந்த வழியை நடந்து போனார். நடந்து போய்தானே நமக்காக பாடி வைத்தார்கள். நமக்காகத்தானே பாடி வைத்தார்கள் அல்லவா? ஆமா. 1,40,000 பாடல் பாடினார் என்று வரலாறு. இன்னைக்கு 4,000 பாடல் தான் இருக்கு. அதையாவது படிப்போமா, கேட்போமா? அதுல வர்ற நீதிகளை உணர்வோமா இல்லையா? நல்ல நீதிகள் சொல்றார், நிறைய சொல்றார். தேவாரத்துல நீதிகளை நிறைய சொல்றது அப்பர் சாமியும் சுந்தரரும் தான். திருஞான சம்பந்தர் கூட அப்புறம். திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கை சைவ சமயத்தை காப்பாற்றுவதற்கே அப்படின்னு அவர் அந்த வேலையில போயிட்டார். அவர் இல்லைன்னா சைவ சமயம் போயிருக்கும், தொலைச்சிருப்பாங்க, தலையை முழுகிருப்பான். ஆமா. அந்த பெருமான் தான் காப்பாற்றி விட்டார். அதனால்தான் எனக்கு திருஞான சம்பந்தர் ரொம்ப பிரியம். நான் சைவ வேளாளன், நாவுக்கரசர் சைவ வேளாளன். நான் நாவுக்கரசருக்கு தானே ஜாதி அபிப்பிராயம் இருக்குமேனா நாவுக்கரசருக்கு தான் நான் பிரியம் செலுத்திருக்கணும். திருநாவுக்கரசர் பிராமின், அவருக்கு தான் எனக்கு பிரியம் ஜாஸ்தி. அதனாலதான் நான் உபதேசம் கேட்கும் போது கூட மதுரை திருஞான சம்பந்தர் மடத்துல உபதேசம் கேட்டுக்கிட்டேன். ஆமா,
மதுரை திருஞான சம்பந்தர் ஆதீனம்னு ஒண்ணு இருக்கு அல்லவா? ஆமா, இப்போ இருக்கு. அவர்கள்லாம் வெளியில வராம அப்படி என்னமோ மடத்துக்குள்ளேயே செய்துட்டு இருக்காங்க. வெளியில வரலையேங்கிறது என்னுடைய வருத்தம் இல்லையா? ஆமா, கையில கொண்டாந்து திணிக்கிறான் கிறிஸ்டியானிட்டி பேப்பரை. நான் விரும்பி விட்டுட்டு உட்காந்துருக்கேன், வித்தியாசம் கொடுக்குறது நல்லாதான் பாக்குறான், இந்த வச்சுக்கோ, படிச்சு பாரு, படிச்சு பாரு, கையில கொண்டாந்து திணுத்துறான். அந்த மாதிரி இவங்க எல்லாம் செய்யல அப்படிங்கறதுதான் எனக்கு பெரிய வருத்தம் இல்லையா? ஆமா, எத்தனையோ மடம் இருக்கிறது. தர்மராதீனம், திருவாவூராதீனம், திருப்பரந்தாள் மடம், மதுரை ஆதீனம், குன்றக்குடி ஆதீனம், சூரியனார் கோயில் ஆதீனம், பேரூர் ஒரு ஆதீனம், எத்தனையோ ஆதீனங்கள், எத்தனையோ மடங்கள், சைவ மடங்கள் இல்லையா? அவர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து நினைத்தார்களே, ஆனா இந்த சைவத்தை வானூலத்துக்கு அனுப்பிட முடியும் இல்லையா? ஆமா, நினைக்கலையே என்பதுதான் எனக்கு ஒரு பெரிய குறை, பெரிய. ஆமா, நான் அவங்கள்ட்ட பணங்கணும் கேட்கல, எனக்கு வேண்டாம், ஏதோ நாங்க கடவுள் கொடுக்கறது போகணும். ஆக இந்த அப்பூதடிகள் திருநாவுக்கரசர் 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 அந்த வழியா நடந்து போனார் நாவுக்கரசர். திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு உள்ளது. அது அவர் ஊர்ல கூட வைக்கல, அதுக்கு அண்ணாண்ட பல நடந்து போகிற ஒரு பெரிய சாலை, அந்த சாலையில வச்சாரு இல்லையா? ஆமா, அதுதான். அது தெய்வ சோக்கிராஜமா நல்லா குறிப்பிடுறார். பலர் உலவும் சாலையில் அந்த தண்ணீர் பந்தலை அவர் வைத்தார். நடந்து போன நாவுக்கரசர் பார்த்தார். திருநாவுக்கரசருங்கிற பேரு ஆண்டவனால நமக்கு கொடுத்த பேரு. அத நான் பப்ளிசிட்டி பண்ணவே இல்லை. நான் பப்ளிசிட்டி பண்ணாம இவருக்கு எப்படி தெரிஞ்சது? நான் ஒரு சிவனடியார், அவரு ஒரு சிவனடியார். இந்த உள்ளத்துல தெரிஞ்சது அந்த உள்ளத்தையும் தெரிஞ்சு போச்சு. இதுதான் சைக்காலஜி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா, உள்ளபடியே நம்ம மனைவிக்கு நம்ம மேல பேர் நல்ல அபிப்பிராயம் இருக்குமானால் அப்படின்னு கேட்டிருந்தா, ஓஹோ இந்த வழியில் அவர் காப்பி குடிப்பார், அதான் அப்படி காட்டுறாரு, அப்படி காப்பி எடுத்துட்டு வந்துருவா, இல்லாட்டி போனா பச்சை தண்ணி கொண்டாடுவா இல்லையா? ஆமா, திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல். அப்படி திரும்பி பார்த்தாரு ஒரு குளம், திருநாவுக்கரசர் குளம். இப்படி திரும்பி பார்த்தார் ஒரு நந்தவனம், திருநாவுக்கரசர் நந்தவனம். கடவுளே, ஐயா அங்க இருந்தவனை கேட்டாரு, ஐயா இந்த தண்ணீர் பந்தல் யாரையா வச்சது? பக்கத்துல திங்கள் ஒரு ஊருங்க. திங்கள்னா சந்திரன், சந்திரன் பூசை பண்ண ஊர் சந்திரன். ஞாயிறுன்னு ஒரு ஊர் இருக்கிறது அல்லவா இங்க 27 கண்ணுண்டா. ஞாயிறுனா சூரியன், சூரியன் பூசை பண்ண ஊர். அதுதான் சங்கிலி நாச்சியார் திரு அவதாரம் செய்த ஊர். அந்த ஊர்ல ஒரு பிராமணர், அவர் தான் இதை வச்சிருக்கார். சிறந்த பக்தர், சிவனடியாரை கண்டா ரொம்ப பிரியப்படுவார். நீங்க பெரிய சிவனடியாரா இருக்கீங்க, வயசான நீங்க அவரை வீட்டுல போய் பார்த்துட்டு போங்க, ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு. அப்படியா?
சரி கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுத்துட்டு நேரா அவர் வீட்டுக்கு இது சினிமாவில் வந்தது இல்லையா? மிக கட்டிக்காரன் ஒரு டைரக்டர், அவர் பேர் என்ன? ஏபி நாகராஜ். ரொம்ப துணிச்சலாக எடுத்தார் அவர். ஆமா, நல்லாவும் போச்சு. இவரை கண்டவுடனே இந்த அப்பூதடிகள் வெளியில ஒடியாந்து, வாங்க சாமி வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா? நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்கன்னா தண்ணி குடிக்கிறியான்னு கேட்கணும். வாங்கன்னு கூப்பிடணும். ஆமா, வாங்கன்னு கூப்பிடணும். பந்தனம் திரும்பி போகும்போது நான் போயிட்டு வரேன்னு அவன் சொல்லிட்டு போகணும். இது ரெண்டு பேரும் சொல்லலன்னு சொன்னா அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு கிடக்குன்னு அர்த்தம். அதானா? இப்போ ஒருத்த வீட்டுக்கு போனா அவன் வாங்கன்னு கூப்பிடுறது, அவன் போகும்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்றது இல்லை. வழக்கத்தில் எவ்வளவு தப்பு வருது பார்த்தீங்களா? ஆமா, செத்த வீட்டுலதான் வாங்கன்னு கூப்பிட மாட்டான், வந்து போறவன் நான் போயிட்டு வரேன்னு சொல்ல மாட்டான் அல்லவா? தண்ணீர் பந்தல் பார்த்தேன், சாமி தண்ணி குடிச்சிங்களா அவனுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. இவர் என்ன பண்ணினார், தண்ணீர் பந்தல் வச்சிருக்க, அதுல நூம்பேர் எழுதாது. நூம்பேர்னா உன்னுடைய பேர், வேறொரு பெயரை எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டு வார்த்தை அப்படியே பெரிய புராணத்திலிருந்து வருது. நூம்பேர் எழுதாது வேறொரு பேர் ஏன்? வேறொரு பெயர்னு சொன்னவனே அந்த ஐயருக்கு கோபம் கொதிச்சு போச்சு. திருநாவுக்கரசர் என்ற பெயர் வேறொரு பெயரா? திருநாவுக்கரசர் பெயர் வேறொரு பெயரா? இதை அறியாதவர் நீ ஒரு சிவனடியாரா? நீ யார்? நீ மிகுந்த கோபப்பட்டு விட்டார். அப்படி தெரிஞ்சது நாவுக்கரசருக்கு. இதுக்கு மேல நாம பொறுக்க கூடாது அப்படின்னு விட்டு சூளையை கொடுத்து ஆட்கொள்ளப்பட்ட சிறியவன் நான் தான் அப்படின்னு இந்த வரலாறு அப்பூதடிகள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க இல்லையா? ஆஹா, எந்த தெய்வத்தை நாம தினந்தோறும் சொல்லி வணங்குறோமோ அந்த தெய்வம் நேர வந்து நிற்கும் போது நீ யாருன்னு கேட்டுட்டனே அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து கும்பிட்டு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூப்பிட்டு வணங்கு. அவருக்கு 3 பிள்ளை. ஒரு பையனுக்கு மூத்த திருநாவுக்கரசு, நடு பையனுக்கு நடு திருநாவுக்கரசு, கடைசி பையனுக்கு கடைசி திருநாவுக்கரசு. மூத்த திருநாவுக்கரசு சாமி வணங்கு, அவனுக்கு விபூதி கொடுத்தார். நடு திருநாவுக்கரசு சாமி வணங்கு. இந்த ஆர்டர் எப்படி வருது பாருங்க. ஒரு வீதி வாங்கிட்டாரு, அந்த அம்மா வீதி வாங்கிட்டாங்க, அப்புறம் பையன், முதல் பையன், அப்புறம் 2வது பையன், அப்புறம் 3வது பையன். அந்த மரியாதை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இல்லையா? ஆமா, இத மூத்தம் வாங்கினா இல்ல, அந்த மரியாதை மூத்தவன் வாங்க விட்டு தான் இளையவன் வாங்கணும், இளையவன் வாங்க விட்டு தான் கடைசி பையன் வாங்கணும் இல்லையா? அந்த ஆர்டர் பெரிய புராணத்துல
இந்த ஆர்டர் உணர்த்தப்படுகிறது என்று தெரிந்து கொள்ளுங்கள். சுவாமி ரொம்ப சந்தோஷம். என் வீட்டில் இருக்க மத்தியானம் நீங்க திருவங்களுக்கு செய்யணும். ஆட்டம் சாப்பிடும். திருவங்களுக்கு சமைச்சாச்சு. ஒரு பக்கம் உட்கார்ந்து இருந்தார். சமைச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா மூத்த திருநாவுக்கரசை கூப்பிட்டு அவருக்கு ஒரு வாழைத்தோட்டம் இருந்தது. அந்த ஐயருக்கு அந்த வாழைத்தோட்டம் இன்னும் இருக்கிறது. அந்த வாழைத்தோட்டம் இன்னும் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார்கள். நான் பார்த்ததில்லை. ஆமா, அந்த வாழைத்தோட்டத்தில் போய் நல்ல குருத்து இலையா நல்ல இலையா பார்த்து அறுத்துக்கிட்டு வாடா அப்படின்னு மூத்த பையனை அனுப்பிச்சாங்க. போனா இலையா இருக்கான். இந்த பாம்பு ஜில்லுன்னு இருக்கிற இடத்துல தான் இருக்கும். அதனுடைய இயற்கை. பாம்புக்கு தானே கூடு கட்ட தெரியாது. கரையான் கூடு கட்டிருக்கும், அதுக்குள்ள இருக்கும் இல்லையா? ஆமா. இது வாழை மரத்தில் சுத்திட்டு இருந்தது. இவன் போய் காலை வச்சானா கட்டு. பாம்பு இயற்கையில கடிக்காது. என் வீட்டுல கொல்லை பக்கம் காடு. இப்பதான் வீடுகள்லாம் நிறைய வந்துருக்கு. ஒரு நாள் தோட்டத்துக்கு போனேன். ஒரு நல்ல பாம்பு புஷ்ஷுன்னு படம் எடுத்தது. ஏண்டா இங்க வந்தேன்னு கேட்டேன். நாங்கள் உழவுற இடமாச்சு, இங்க ஏண்டா வந்தேன்னு கேட்டேன் பாருங்க. படத்தை கீழே போட்டுட்டு தானே போயிட்டு நிதர்சனமா நான் பார்த்தது. இது இவன் காலை வச்சானா நெரிச்ச உடனே கட்டு. பாம்பு கட்சின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரே அறுத்துட்டு நேரா அம்மா கிட்ட கொண்டு கொடுத்தான். இவன் ஓடினானா இந்த நல்ல பாம்புன்னு ஒரு பாம்பு அது கடிச்சதுன்னா எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் மனிதன் செத்து போயிடுவான். பாக்கி ஏனைய பாம்புகள் கடிச்சதுன்னா மகா தொந்தரவு. ஆமா, அதுதான் நல்ல பாம்புன்னு பேரு. எங்க ஊர்ல ஒருத்தரை கொம்பேதி மூக்கம்னு ஒரு பாம்பு கடிச்சிருக்கு. அது கொம்புல இருக்கும். பொத்துன்னு கீழே விடணும். யாராவது நின்னா அவனை கடிச்சிருக்கும். கடிச்ச இடத்துல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டா வெளியாகும். வெளியாகும் போது உயிர் போகும்போது உயிர் போடுற மாதிரி கத்துவான். அப்புறம் உயிர் போகும். இதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் கூட ஆகும். அப்படி ஒருத்தன் செத்து போனதை நான் பார்த்தேன். இப்ப நல்ல பாம்பு அப்படியே இல்லை. கடிச்சதுல இருந்து 1.5 மணி நேரமே நம்ம ஒரு கணக்கு உயிர் போடும். அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த இலையை கொடுத்துட்டு எதுவும் சொல்லாமல் கீழே விழுந்து இறந்து விட்டான். உடம்பு பூரா நீளம் பாய்ந்து விட்டது. சரி, இவனை விஷம் தீர்ந்து விட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பூதடிகளும் மனைவியும் சாமி சாப்பாட்டுக்கு இடங்கள் செய்துட்டானே அப்படின்னு சொல்லி யாரும் செய்யாத, யாரும் செய்ய முடியாத இவனை ஒரு பாயில சுத்தி கொலையில ஒரு பக்கமா கொண்டு வச்சுட்டு இலையை விரிச்சு போட்டு சுவாமி சாப்பிடலாம். கைகால சுத்தப்படுத்திக்கிட்டு சாப்பாட்டுல போய் உட்கார்ந்தார் நாவுக்கரசர். பெரியவங்களை வணங்கிதான் சாப்பாடு போடணும். அப்பா விபூதி வாங்கினார், அம்மா வாங்கினான். அடுத்தபடி மூத்த திருநாவுக்கரசு விபூதி வாங்கணும். விபூதி வாங்கணும்.
இரண்டாவது பையன் வந்து கையை நீட்டுறான். நாவுக்கரசர் கேட்டார், மூத்த திருநாவுக்கரசு எங்க? ஐயர் அழுவல, வருத்தப்படு. அவன் இப்போது உதவான். அவன் இப்போது உதவான். அப்ப இப்போது உதவான்னா அப்ப பின்னால உதவ போறான்னு அர்த்தம். ஏன் இந்த வார்த்தையை கேட்டார். சிந்தையில போட்டு பார்த்தாரு, இப்போது உதவான்னா என்ன அர்த்தம்? ஓஹோ, இந்த தவறா நடந்து போச்சு அப்படின்ட்டு அவனை திருப்பரமன் கோயிலுக்கு எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி எழுதி போயிட்டார். திங்களூர்ல இருந்து திருப்பரனா 1 மைலோ 1.5 மைல் நேர கோயிலுக்கு போயிட்டார். கோயில் வாசப்படிக்கு இந்த சவம் எடுத்துக்கிட்டு வரப்பட்டது. நம்ம மத சட்டப்படி கோயிலுக்குள்ள சவம் வரக்கூடாது இல்லையா? ஆமா. இப்ப பல கோயில்கள் அந்த தவறு நடக்குது இல்லையா? சவம் தெருவில் போனா கோயில் கதவு திறந்திருக்க கூடாது, பூசை நடக்காது, நடக்கக்கூடாது. அந்த தவறு இப்ப எல்லா கோயிலையும் நடக்குது. எவ்வளவோ தவறு நடக்குது, அதுல இது ஒண்ணு. சரி விட்டு கொண்டாண்டு படுக்க வச்சார்கள். அற்புதமான திருப்பதியும் ஒண்ணு பாடினார். பையன் எழுந்தான் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அந்த தேவாரம் இன்று இருக்கிறது. இன்று இருக்கிறது, நாம படிக்கல, நாம கேட்கல. அந்த திருப்பதிகத்தை நாம இன்னைக்கு ஓதினமே ஆனால் நம்ம உடம்புல பாம்பு கடிக்க வேண்டாம். பாம்பு கடிக்காமலே நம்ம உடம்புல எவ்வளவோ விஷ நீர்கள் இருக்கிறது இல்லவா? ஆமா, என் உடம்புல கூட அநியாயமான விஷ நீர். அதனால்தான் அந்த பதிகத்தை தினந்தோறும் சொல்ல ஆரம்பிச்சேன் அல்லவா? ஆமா. இந்த வரலாறு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் அந்த பதிகத்தை சொல்ல தவறதில்லை. இன்னைக்கு கூட சொல்லிட்டேன். எப்ப சொன்னேன்? நீங்க சிவபூஜை பண்ணலையே. பஸ்ல கண்ணை மூடிட்டு சொல்லிட்டு வந்தேன். பஸ்ல கண்ணை மூடிட்டு இன்னைக்கு வேலூர் தோழிபங்கன், இடவிந்தரனும், அபிநக்கு வினை, மறையுடையார், ஓரூர் வாயனை, எந்திரான் எனக்கமுதும், சடையாயனுமால் ஒன்று கொலாம். தேவார திருப்பதி சொன்ன திருவாசகத்துல திருச்சாழல், திருக்கைப்பென்றத்து படிகம், முத்துப்பேறு பெற்ற படிகம், அவளும் திருவாசகம் சொன்னேன். இதை கண்ணை மூடிட்டு சொல்லிட்டே வந்துட்டேன். கண்ணை மூடிட்டு சொல்லிட்டே என்ன சென்னைக்கு வந்துட்டு காரு கீழே இறங்கிட்டேன். இப்படி நான் திருப்பதிகத்துக்காக சொல்ற வாசிதான். உணவு கூட இல்லாமல் இருக்கிற நிலையில நான் பாடிட்டு இருந்தேன். காரணம் என்னுடைய கல்வி அல்ல, என்னுடைய அறிவு அல்ல. அந்த திருப்பதியும் ஓதுறம் பாருங்க, அந்த தெய்வீகம் தான் என்னை காப்பாற்றுவது. இப்ப 1 மணி நேரம் கண்ட கொடுத்த பாடிட்டு இங்க வர்றேன் அல்லவா? அந்த அற்புதமான திருப்பதியை பற்றி நான் இப்ப சொல்லுவேன். உங்கள்கிட்ட புஸ்தகம் இருந்தா பாருங்க, ஆர்டர் கடாம சொல்லுவேன். ஒன்று கொலாம் அவர் திங்கள் உயர்வரே, ஒன்று கொலாம் உயரும் மது சூடுவர், ஒன்று கொலாம் இடுதண்டலை செய்யது, ஒன்று கொலாம் அவர் ஊர்வது தானே, 2 கொலாம் இமையோர் தொழுபாதம், 2 கொலாம் இளங்கும் பெண்ணான்,
இரண்டு குலாம் உருவஞ்சொரு மான்மது இரண்டு குலாம் அவர் எழுது நிற மூன்று குலாம் அவர் கண்ணு வராவன மூன்று குலாம் அவர் சூரத்தின் மயிலை மூன்று குலாம் கணு கையெடுவில்லான் மூன்று குலாம் புறம் எழுது நிறானே நாலு குலாம் அவர் தன்முகமாவன நாலு குலாம் தனனும் முதற் தோற்றமும் நாலு குலாம் அவர் உறுதியும் பாருங்கள் நாலு குலாம் மறைபாடுகிறானே அஞ்சு குலாம் அவர் ஆடரவும் கடம் அஞ்சு குலாம் அவர் வெல்புலனாவன அஞ்சு குலாம் அவர் காயப்பட்டாந்தன அஞ்சு குலாம் அவர் ஆடினான் ஆறு குலாம் அவர் அந்தம் படைத்தன ஆறு குலாம் அவர் தன் மகனார் முகம் ஆறு குலாம் அவர் தாழ்ந்து வந்திருந்தார் ஆறு குலாம் சூழாட்சினதானே யாருக்காவது புத்தகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? யாருக்காவது இருக்கா? புத்தகத்து இல்லையா? யாருக்காவது இருக்கா? யாரோ ஒரு அம்மா ஒரு புத்தகம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவருக்காவது இருக்கா? இல்லையே, இல்ல. யாரோ ஒருத்தர் வர்றாரு, அவரு வச்சிருக்காரு கூட. சரியா சொல்றேன்னா அங்கிருந்து பாருங்க, அது யாரு? யாரோ வெளியூர் போகுது, என் கண்ணு தெரியல. சரி உட்காருங்க. சரியா சொல்றேன்னா சரி. ஏழு குலாமோர் ஊடி படைத்தன ஏழு குலாமோர் கண்ட இருந்தடல் ஏழு குலாமோர் ஆடும் உலகங்கள் ஏழு குலாம் செய்யாச்சினதானே எட்டு குலாம் அவர் ஏறிய பெருங்குணம் எட்டு குலாமோர் சூழ்நி இனமர எட்டு குலாமோர் தோல்மை ஆவன எட்டு குலாம் திசையாச்சினதானே ஒன்பது போலவர் வாசல் கொடுத்தன ஒன்பது போலவர் நாலு நூல்கள் ஒன்பது போலவர் கோலக்குழச்சல் ஒன்பது போலவர் பாடுந்தானே பத்து குலாமோர் பாண்டிருந்தாம் நீங்கள் பத்து குலாம் எய்தின்றன பத்து குலாம் ஒரு காயப்பட்டாண்டலே பத்து குலாம் அடியா செய்கிறானே. இந்த அற்புதமான திருப்பதிகத்தை பாடி இந்த பையன் எழுந்தான். இந்த தெய்வ சேர்க்கிறார் பெருமாள். எவ்வளவு அற்புதமான திருப்பதிகம் கிடைக்குமா? இந்த பதிகத்தை ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 தடவையாவது சொல்லுங்க. திருநாவுக்கரசர் ஒரு தடவை பாடினாரு, அவன் பையன் எழுந்திருச்சான். என்னுடைய தீவனைக்கு ஒரு தடவை சொன்னா போருமா? 10 அல்லவா? ஆமா, இன்னைக்கு ஒரு தடவை தான் சொல்லியிருக்கேன். நான் பாக்கி பொழுதுல நான் பஸ்ல போவேன், வீட்டுக்கு போவேன். அதனால்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமா, இது இசைப்பாடலாக வந்த திருப்பதிகம் என்று சொல்லி அடுத்தது இது முன்ன ஒரு தடவை நான் சொல்லியிருக்கிறேன், நினைவூட்டு. திருநாவுக்கரசர் பாடிய தேவாரத்துல 5ஆம் திருமுறை 5ஆம் திருமுறை என்று வகுத்து வைத்திருக்கிறார்கள் நம்பியாண்டார் நம்பியும் ராஜராஜ சோழனும். இந்த 2 மகானும் தான் நமக்கு தேவாரத்தை எடுத்து கொடுத்தவங்க அல்லவா? ஆமா. இந்த 5ஆம் திருமுறையில 1000 பாடல்கள் இருக்கிறது இருக்கு. இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கு அது. ஆமா, அத நான் கேசட்லயும் பாடி இருக்கிறேன், சிடிலையும் வந்திருக்கு. யார் செய்த புண்ணியமோ எத்தனையோ ஓய்வாமூர்த்திகள் இருந்தாங்க. திருமலைக்காட்டுல தேவாரம் போல மனப்பாடம் பண்ண கணபதி தேசிகர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு கூட இந்த டேப்ல பாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல. அவர் பையனுக்கும் தெரியும், அவருக்கும் கிடைக்கல. திருநெல்வேலியில சுந்தரமூர்த்தி ஓதுவார்னு ஒரு பெரிய தேவார பாடகர் இருந்தார். உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். அவருக்கு கூட இந்த வாய்ப்பு கிடைக்கல. இந்த ஏழைக்கு கிடைச்சது அல்லவா? ஆமா, அதை நினைச்சுதான் நான் சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு இந்த டேப்பு போட்டா கேட்குமே அல்லவா? ஆமா, அதுல
அந்த 5ஆம் திருமுறையில சில அறவுரைகள் சொல்லிட்டு போறார். நிறைய அறவுரை சொல்றார். மானுட சமுதாயத்தை பார்த்து நீ இப்படியெல்லாம் செய்து கொள், இப்படியெல்லாம் செய்து கொள், மானுட பிறப்பை வேணே அடித்து விடாதே என்று அறிவுறுத்தி சொல்றார். அதுல அன்னம்பாளிக்கு 100 தேவாரம், சைவ மடங்கள்ல மகேஸ்வர பூஜை செய்யற இடத்துல அதை பாடுபட்டுத்தான் சாப்பிடுறதுன்னு ஒரு நியதி இருந்த காலம் உண்டு. அந்த நியதியிலே வளர்ந்தவன் நான். செய்த புண்ணியமோ என்னுடைய தகப்பனார் குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலையில தருமபுரத்துல கொண்டு என்னை விட்டுட்டார். பகல் 1 மணிக்கு அந்த மகேஸ்வர பூஜை, அதாவது சாப்பாடு போடணும். 100 பேர் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன். அந்த தர்மம் அந்த இலையை போட்ட உடனே சாதம் வச்சு இந்த பாட்டை சொல்லிவிட்டு தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடுறதுனால அன்னத்தை கொடுத்தவன் அவன் என்பது ஒண்ணு. 2வது, இந்த சாப்பாட்டில் ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் தீர்ந்துவிடும். அதை சாப்பிட்டால் எந்த விதமான நோயும் எந்த விதமான கஷ்டமும் எனக்கு வராது. அந்த சாப்பாட்டினால எந்த விதமான கஷ்டமும் வராது. ஜீரணம் ஆகல, பௌத்தால போச்சு அப்படிங்கிறது கிடையாது. அதுல நான் பழகினேன். ஆனால் நான் இப்பவும் எந்த வீட்டுல சாப்பாடு வைக்கும் போது அதை நான் சொல்லிவிட்டுத்தான் சாப்பாடு. ஆமா, ஏன் இளமை தொற்று அந்த பழக்கத்துல வந்தவன் நான். தருமபுரம் மடம் அந்த பயிற்சியை கொடுத்திருக்கிறது. முதல் பாட்டு. இதுல ஒரு பாட்டுல ஒரு நீதி சொல்றது. அல்லல் என் செய்யும், இந்த 10 பாட்டுல ஒண்ணு. அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொண்டந்தானின் செய்யும், தில்லை மாநகர் இச்சம்பரவனாக்கு எல்லையில்லதோர் அறிவு பூண்டேனுக்கு. என்ன நீதி சொல்றாரு? அல்லதும் அருவினையும் என்ன செய்யும்? ஒன்றும் செய்யாது. ஆமா, பிள்ளையில நடமாடுகிறானே சிற்றம்பலவன், அவனுக்கு நான் அடிமை, அதனால ஒன்றும் செய்யாது அப்படின்னு ஒரு நீதி சொல்றது. அல்லவன் செய்யும், அருவினையும் செய்யும், தொல்லை வல்வினை தொண்டந்தானும் செய்யும், பிள்ளை மாநகர் சிற்றம்பலவனாருக்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டோனுக்கு. ஊன் நிலாவி அவர் சொல்றார், என்னுடைய ஊன் நிலாவி இருக்கிற வரையிலும் பிள்ளைக்கூத்தனை மறக்க மாட்டேன். ஊன் நிலாவி உயிர்க்கும் பொழுதெல்லாம் நான் நிலாவி இருப்பேன் என் நாதனும் தேன் நிலாவிய சித்தம்பலவனார் தான் நிலாவி இருக்க வைப்பதே. சொல்றார்.
கடவுள் எங்கேயோ இருக்கிறான் என்று எண்ணி விடாது. அவன் எங்கும் இருக்கிறான். ஆமா, இந்த லைட் எரியுதுன்னு சொன்னா இந்த லைட் எரியறதுடைய எத்தனை யூனிட் எரியுதுன்னு எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறது ஒரு மீட்டர். அதை பார்த்தா வந்துடும் அல்லவா? ஆமா, அவன் கணக்கு எழுதி கொண்டே இருக்கிறான். கடவுள் எங்கேயோ கோயில்ல தான் இருக்கிறான், குளத்துல தான் இருக்கான்னு என்னாது. இந்த கணக்கை அவன் எழுதி கொண்டே இருக்கிறான். அதனால நீ ஜாக்கிரதையாக இரு, ஜாக்கிரதையாக இரு. அவனுடைய திருவடியை போற்றிவிடு, அவனை தூக்கி விடாது, அவனை வைது விடாது, வீணா பொழுதை போற்றி விடாது. அவன் கணக்கு எழுதி கொண்டிருக்கிறான். என்னைக்கே ஒரு நாளைக்கு அந்த கணக்கு பார்க்கப்படும். அப்ப நீ மாற்றிக்கொள்ளுவாய். இந்த அறவுரையை அவர் சொல்றார். தூமலப்பூரி துதித்து நின்று அழுது காவுக்கு அடக்குகின்றாரையும் கணக்கு எழுதும் இந்நம்பீசனே பொழுது போற்று புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பீசனே. பெரியவரை கேட்டேன், கணக்கு எழுதுமான்னு இருக்கு, இந்த கீழ்கணக்கு என்ன அப்படின்னு கேட்டேன். தஞ்சாவூர்ல ஒரு வக்கீல் இருக்கார், நல்ல ஆய்வுடையவர். பல நம்ம மேடையில் அவர் வந்திருக்கிறார்கள். அந்த கணக்குல மிச்சமே கிடையாது. தமிழ் கணக்குன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்ப 5 4ஆல வகுத்தோம்னா மிச்சம் 1ன்னு வந்துடும். அது ஆங்கில கணக்கு இல்லையா? ஆமா. தமிழ் கணக்குல முந்திரி என்னென்ன பொண்ணு ஒண்ணு இருக்கு. சின்ன பிள்ளையில படிச்சிருக்கேன், அது மறந்து போச்சு. அதுல மிச்சமே கிடையாது. இவன் எழுதுற கணக்குலயும் மிச்சம் இருக்காது. எல்லாத்தையும் ஃபுல்லா எழுதி விடுவான். அதான் கீழ்கணக்கு. அது இங்க படிச்சவங்க இருக்காங்களா நமக்கு தெரியல. அதுல முந்திரி என்னென்னலாம் அதுக்கு பேரு. ஆமா, அது பாத்தீங்கன்னா கீழே கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கும், மிச்சமே இருக்காது அதுல. ஆமா, எழுதும் கீழ்கணக்கு இந்நம்பர் வீதமே இருக்குன்னா பேச்சுல ஒரு நடுக்கம் வரும் இல்லையா? தண்ணி கொண்டாதே அப்படிமா, தண்ணி கொண்டாதையான வேகத்துக்கு இப்படி நடக்கும்.
சொல்லுலயே நடுக்கம் வரும்னா அப்புறம் எப்படி பாடுவோம்? பாட வரும். ஆமா, அதை நினைவுற்று உரை தளர்ந்து உடலா நடுங்க முன்னம் நரைவிடையுடையான் இடம் நல்லமே பரவிலும் பணியும் பணியே உடவுரையில் விரைவார விடுமிலே மாடம் என்பது உடம்பு. இதுல 9 ஓட்டை இருக்கு. இந்த 9 ஓட்டையில ஒரு பலூன் இருக்கு. இந்த பலூன்ல ஒரு சின்ன ஓட்டை வந்து புஷ்ன்னு போயிடும். இதுவும் தோளான பலூன் தான். 9 ஓட்டை இருக்கு, ஆனா பலூன் போகல இல்லையா? அப்படி வச்சிருக்கான் இல்லையா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு இந்த பலூனை விட்டு அது ஓடி போயிடும். ஆமா, அது அவன் ஓட்ட வேண்டியது அவன் வேலை, நம்ம வேலை இல்லை இல்லையா? ஆமா, அது அவன் வேலை. அது நாமளே இந்த ஓட்டையை போட்டு போக்கி கொண்டோம்னா அது மகாபாவம், அதுதான் தற்கொலை இல்லையா? ஓட்டை மாடத்து 9 வாதரும் காற்றில் வேவடம் முன்னம் ஒரு நாளைக்கு இதை காற்றை கொண்டு வைக்க போறோம் இல்லையா? ஆமா, அப்படி காற்றுல வைக்காதவங்க தான் திருஞான சம்பந்த, திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அப்படி பெரியவங்க எல்லாம் இல்லையா? ஆமா, அதனால்தான் அவங்க பெரியவங்களா இருக்காங்க. அந்த வரிசையில வள்ளல் பெருமானும் சேர்றார் இல்லையா? அதுல பாம்பன் சாமி கூட சேர்றதுக்கு எல்லாம் போச்சு. அதனால பாம்பன் சாமியை மட்டமா சொல்றேன்னு அர்த்தம் இல்லை. அது அவர் செய்தது, எதுவும் செய்யுது அல்லவா? காற்றில் வேவதன் கடலடி நாட்டி நான் மத தூவி இதை பார்த்தீங்களா? சாமிக்கு நிவர்த்தியம் பண்ண, சக்கர பொங்கல் வையி, அபிஷேகம் பண்ண அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா? ஒரு சின்ன மலரை அவன் திருவடிக்கு வச்சுடு. அவர் மலரை கூட சொல்லல, திருமூடு ஒரு சின்ன பச்சையில துண்டு அவன் திருவடியில வச்சிடுற. ஒரு சின்ன பச்சையில துண்டு அவன் திருவடி. சிவாய இல்லையா? யாவர்க்குமா பிறவர்க்கு ஒரு பச்சிலை. இந்த ஒரு பச்சிலை என்பதை சில பேர் வில்வம் என்று பொருள் கொள்ளுவார்கள். என்ன போல நாட்டு சொக்காளி ஏதேனும் ஒரு பச்சிலை. நான் என்ன பண்ணுவேன், மாடிக்கு போவேன், கோயில் கோபுரம் தெரியும், பக்கத்துல ஏதேனும் செடி இருக்கும், ஒரு இலையை சொல்லி சிவார்ப்பணம் வச்சுக்கணும். இது கணக்கில் எழுதப்படும் அல்லவா? ஆமா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது திருப்பூர் ஊர்னு ஒரு ஊர்,
அந்த ஊரை நினைத்தாலே இனிக்குது எனக்கு. ஆமா, ஊருக்கு கிழக்கால ஆறு, அப்புறம் ஒரு குளம், அப்புறம் ஒரு கோயில், அப்புறம் ஒரு குளம், நடுமத்தியில வீதி. இந்த ஊர் என் நினைப்பை விட்டு அகலவே இல்லை. அந்த ஊர்ல தேவார பாடசாலை இருந்தது. எம்எம் தண்டபான் தேசியனுடைய தாய் மாமன் அங்க வாத்தியாரா இருந்தார். வேத பாடசாலை ஒண்ணு இருந்தது. இந்த வேத பாடசாலை மாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். தேவார பாடசாலை எப்பவோ இருந்து போச்சு. நான் அந்த ஊர்ல சின்ன பிள்ளை இருக்கும்போதே இருந்து போச்சு. ஆமா, வேத பாடசாலை மாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஒரு பெரிய பண்ணையாருக்கு சொந்தமான கோயில். ஊர் பூரா வேற ஒருவருக்கு ஒரு இன்ச்சு நிலம் கிடையாது அவருக்கு. அந்த தேவார பாடசாலையில ஒரு சாமியார் இருந்தார். அவர் 12 மணிக்கு சாப்பிடுவார். எங்க அப்பா அந்த தேவார பாடசாலைக்கு மணியக்கார். வேத பாடசாலை தேவார பாடசாலை ரெண்டுக்கும் மணியக்கார். இவ்வளவு சாமான் கொடுத்தேன், அதை கொடுத்தேன்னு எழுதணும், கணக்கு எழுதணும். சாமியார் 12 மணிக்கு எனக்கு கோபால்னு ஒரு பேர் உண்டு, வீட்டுல செல்ல பேரு. சாப்பிடுவார். அங்க சாப்பிடுறதுல இருந்தே கோபாலே அப்படின்னு கத்துவார். நான் ஓடுவேன். நெய் சாதம் ஒரு உருண்டை என் கையில கொடுத்து என்ன சாப்பிட சொல்லிவிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவார். இல்லையா? அந்த சாதம் சாப்பிட்டேனே, அதனால தான் நான் அப்படி இருக்கேன். நல்லா தான் இருக்கேன், ஒன்னும் கூட இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு ஞானியனுடைய கையில கிடைச்ச சாதம் யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுது. என் வீட்டுக்கு ஒரு பசுமாடு வருது, டெய்லி வருது, டெய்லி வருது. எங்கேயோர்ந்து வரும். இது வருமேன்னு சொல்லி 2 வாழைப்பழம், ஒரு பன்னு, ஒரு தோசை ஏதாவது வச்சிருப்பாங்க. தோசை இல்லைன்னா இந்த பண்ணையும் வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டு, இருடா தோசை சுட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தலையாட்டம் இருக்கும். நிச்சயம் இந்த தோசையை சுட்டு ஃபேனிங்கிட நல்லா ஆத்தி கொண்டு கொடுப்பாங்க, சாப்பிடுவோம். போயிட்டு வாடா, நீ கோமயம் விட்டுட்டே போகுது, ரொம்ப நாளாச்சே, கொஞ்சம் கோமயம் விட்டுட்டு போ அப்படின்னா கோமயம் விடுவான். உன் சாணம் போட்டு போட, சாணம் போட்டு. இது டெய்லி நடக்குது. நேற்று கூட அவங்க தோசை சுட்டு ஃபேன் காத்துல ஆத்தி கொடுக்கறத என் கண்ணால பார்த்தேன். நமக்கு கூட இல்லையே. நான் சாப்பாடு சாப்பிடுறதே விட்டுட்டேன், இப்ப கஞ்சி தான் குடிக்கிறேன். ஆமா, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாய், யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதான், இன்பமாக பேசு, கடுஞ்சொல் சொல்லாதே என்பது திருமூலத்தில். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பத்திலே, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே, யாவர்க்குமாம் பிறர்க்கு யாவர்க்குமாம்
அவருக்கு ஒரு மலரை போட்டு விடு. அப்புறம் அடுத்தது ஒரு எங்கெங்கேயோ இருக்கிற பதிகத்திலாம் திருநாவுக்கரசருடைய திருக்குறளுடைய அறவுரைன்னு ஒரு தொகுப்பு எழுதினேன். எனக்கு என்ன வேலை, நான் வீட்டை பத்தி கவலையே படுறது இல்லை. அவங்க இருக்கிறாங்க, பாத்துக்கிறாங்க. என்ன சாமான் வாங்குறாங்க, என்னத்தை சமைக்கிறாங்கிறத பத்தி நான் கவலைப்படுறதே கிடையாது. அது என் வீட்டுக்காரம்மா கூட சொல்லுவாங்க, ஏதாவது வீட்டை பத்தி கவலைப்படுறீங்களா நீங்க? ஏதான் நீ இருக்கிய? இதெல்லாம் எழுதி வச்சிருந்தேன். பின்னால ரெக்கார்டு எடுத்தான் பாருங்க, இதை பாடிவிட்டான். அப்படியே இப்போ ரெக்கார்டு இருக்குல்லப்பா பாலு, சிடியில இருக்கா? சிடியில கூட இருக்கு. திருக்குறுந்தகை அறவுரை அப்படின்னு யார் செய்த புண்ணியமோ எனக்கு கிடைச்சது. தேவாரம் பூரா, திருவாசகம் பூரா, 9ஆம் திருமுறை வரலையும் ஃபுல்லா இன்னைக்கு சிடியில கிடைக்கும். திருமூலர் திருமந்திரம் பாட ஆரம்பிச்சு கடவுளுக்கு என்னமோ நினைப்பு, ஒரு 10 டேப் பாடிட்டேன். 35 ரெக்கார்ட் பாடணும். எனக்கும் வயசாயிருக்கு, உடல்நிலை சொன்னபடி கேட்க மாட்டேங்குது. 10 பாடியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 600 பாடல் திருமூலர் திருமந்திரம் டேப்ல இருக்கு. அது பின்னால வெளியே வரும் இல்லையா? ஆமா. அப்படி இதையும் திருநாவுக்கரசருடைய திருக்குறுந்தகை அறவுரை அப்படின்னு பாடியிருக்கேன். அது சிலர் அவுட்டர் ஸ்டாக்கு கிடைக்கிறது இல்லை. கிடைச்ச போது வாங்கி கொடுப்ப. கிடைச்சதான் நீங்க வாங்கி விட்டீங்கன்னாலே ஆண்டவன் முடியும் இல்லையா? ஆமா. இன்னொரு பாட்டு மாட்டை தேடி. மாடு என்பது இங்க செல்வம். ஒரு காலத்துல உனக்கு என்ன செல்வம் இருக்குன்னு கேட்டா 100 மாடு இருக்கு அப்படிமா, 1000 ஆடு இருக்கு, 1000 வேலி நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இப்ப கேட்டா என்ன சொல்லுவான்? இன்ன பேங்க்ல இவ்வளவு பணம் இருக்கு, இன்ன இடத்து இன்ன ஊர்ல இன்ன பேங்க்ல இவ்வளவு இருக்கு. இப்ப பேங்க் பணமா தான் போச்சு இல்லையா? அதனால செல்வத்துக்கு மாடு என்று ஒரு பேர், வெறுக்கை என்று ஒரு பேர். ஞானிகளால வெறுக்கப்பட்டதுனால வெறுக்கை அப்படின்னு பேர். செல்வம் என்று ஒரு பேர் அல்லவா? மாட்டை தேடி மகிழ்ந்து நீர்னும் உள்ளே நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நாளிலே. எப்போதுமே பணம் சம்பாதிக்கிறவன் பெரும்பகுதி பொய் சொல்றதுதான். ஆமா, மெய் சொல்லி சம்பாதித்தாங்கிறது இல்ல. இப்ப அது வர வர ஜாஸ்தியா போயிடுது. எங்க போகுதுன்னு தெரியல. அரசாங்கமும் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்குது. அதை மீறி இதுவும் நடந்துட்டு இருக்கு. நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலே. நாட்டு பொய் என்ன? பொய்யை நாட்டுகிறான் இல்லையா? ஆமா. எத்தனையோ கோடி ரூபாய்க்கு இந்த முத்திரத்தாள் வித்துட்டான். கிரிக்கெட்ல இருக்கிறவன் எத்தனையோ கோடிக்கு தேவை பண்ணிட்டான். அப்படின்னா அது என்னது, சபையில பேசுறதுக்கு லஞ்சம் வாங்கிட்டான் அப்படின்னா வருது. நம்ம நாட்டுக்கு நல்லது அல்லவா? நாட்டுக்கு தான் துரோகம் பண்றாங்கன்னு அர்த்தம். நாட்டு பொய்யெல்லாம் பேசிடும் நானிலே. நானில் இருந்தா ரத்தம் கட்டவனின்னு அர்த்தம் இல்லையா? கூட்டை விட்டு
உயிர் போவதன் முன்னமே காட்டுப்பள்ளி உள்ளான் கடல் சேரிலே. அப்படின்னா சிவனுடைய திருவடியை சேர்ந்தான்னா போய் சொல்ல மாட்டான்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. நான் ஒரு தடவை எங்கேயோ ஒரு கச்சேரிக்கு நான் அவர் ஆசிட்டு போறேன்னு சொன்னேன். அந்த கச்சேரியில் என்ன வாசினா 500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருந்தேன். மறந்துயா 400 ரூபாய் கொடுத்துட்டேன். மறந்துட்டாங்க. உடனே இவர் கேட்டாரு, நீங்க இந்த கச்சேரியில் வாசினா 500 ரூபாய் தரேன்னு சொன்னீங்களே, 400 ரூபாய் கொடுத்துருக்கீங்க சொன்னீங்கன்னு கேட்டார். சொன்னீங்கன்னு கேட்டேன். ஆமா, நான் உடனே 100 ரூபாய் எடுத்து கையில் கொடுத்தேன் இல்லையா? அப்படி நான் ஒழுங்கா கொடுத்துருக்க வயசு தான் 30 வருஷமா எனக்கு வாசிக்கிறாரு. 30 வருஷமா எனக்கு வாசிக்கிறாரு. ஆமா, 30 வருஷமா நான் அவரும் ஒழுங்கா இருக்கோம்னு அர்த்தம் இல்லையா? ஆமா. ஒரு நேரம் சொன்னா அந்த நேரத்துல வருவேன், ஒரு நேரம் சொன்னா அந்த நேரத்துல விட்டுடுவேன். எவ்வளவு கொடுக்கறேன்னு சொன்னா அதை கொடுத்து விட்டுருவேன். எனக்கும் காசுல ஆசை உண்டு, இவருக்கும் காசுல ஆசை உண்டு, அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளை உண்டு, எனக்கும் பொண்டாட்டி பிள்ளை உண்டு இல்லையா? ஆமா. பெருகலாம் தவம் சேதையுமே தீரலாம், திருகலாகிய சிந்தை திருத்தலாம், கருகலாம் பரமாய வேளானந்தம் மருகலானது வாக்கி வணங்கவே. திருமருகல்ல இருக்கிற சிவனை நீ வாக்கி வணங்கிவிடு, உனக்கு தவம் தானே வந்து தேவை. உன்னிட்ட இருக்கிற போக்குத்தனம் தானே போய்விடும். உன்னுடைய சிந்தையில் இருக்கிற ஒரு திருகல் இருக்கு பாருங்க, ஆகாத செய்தி, அது போய்விடும். போற்றிவிடு, வணங்கிவிடு, திரும்பணும். வார்த்தவாயு விஞ்ஞான சம்பந்தரும் ஒரு பதியமே பாடியிருக்கார். பாடுனாவே பாடுனாவே பாடுனாவேன்னு 10 பாட்டிலும் வரும். ஆமா. திரு ஆவூர் பசுபதீஸ்வரம் தேவாரத்துல பாடினாவே பாடினாவே அவர் நாக்கு பாடிக்கிட்டே இருக்கு, அது போகலன்னு கேட்கிறாரு. பாடினாவே பாடினாவேங்கிறாரு. ஆமா இல்லையா? ஆக ஆண்டவனை பாடுவதற்கான் எங்க ஊர்ல ஒரு பஜனை மடம் உண்டு. அம்பர தரதே அருமருந்தே ஆனந்தத்தே அருந்தே பொது நடந்தே இது பாடுவான். இதுக்கு போய் நான் உட்கார்ந்துருப்பேன் சனித்தேன். அப்ப சின்ன பிள்ளை நான் உட்கார்ந்துருக்கிறது பாட்டுக்கு சுண்டலுக்கு. அந்த சுண்டலுக்காக கேட்டுதான் நான் பாட்டுக்காரனான இல்லையா? ஆமா. இந்த கேட்ட புண்ணியம் இருக்கு இல்லையா? விடுமா? புண்ணியமான பாட்டல்லவா என்னையும் பாட்டுக்காரனாக ஆக்கி விட்டது. நான் பாடினதையும் 1000 பேர் கேட்கிறாங்க அல்லவா? ஆமா. பார்த்தவாயு நினைச்ச மடலும் காத்த சென்னியும் கண்ட தலைவனி அவன் கொடுத்தான்டா, நீ எடுத்துட்டா வந்த கிடையாது. அவன் மனம் இறங்கி உனக்கு கொடுத்தான். நம்ம எல்லாராலும் பாட முடியுமா? முடியாது. எல்லாராலும் பாட முடியுமா? முடியாது. எல்லாராலும் நினைக்க முடியுமா? முடியாது. எல்லாராலும் வணங்கிட முடியுமா? முடியாது. ஆமா. அவன் மனம் இறங்கி கொடுத்தான் உனக்கு. ஆமா. பார்த்தவாயு நினைச்ச மடல் என்றும் காத்த சென்னியும் தந்த தலைவனு சுத்த மாமர தூவி துதியாதே வைத்தவாவே நெடுங்காலமே கற்றுக்கொள்வேன வாயுல நாவுல. எனக்கு நாக்குல தகராறு. ஆமா. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நாக்கு
சுவை அறியாமல் போய்விட்டது. இருந்தாலும் பாருங்க, எப்படி பாருங்க, 50 வருஷம் பாடிட்டு இருக்கிறேன் பாருங்க, அந்த ஸ்பீட் பாடுது. ஆமா இல்லையா? கற்றுக்கொள்வன வாயுடனாவுள, விட்டுக்கொள்வன பூவுள நீருள, கற்றை செஞ்சடையான் உளன் நாவுளோம், எட்டுக்கோ நமனால் முனி உண்பதே. வாணிக்கு சொல்லி இந்த மாதிரி ஒரு ரெக்கார்ட் பாடி இருக்கிறாராம, இத ரீ ரெக்கார்டிங் போடுங்க. அவற்றை நிறைய பாடிட்டேன், எக்கச்சக்கமா ஆயிரக்கணக்கில் பாடிட்டேன். ஆறதுனால சிலது ரீ ரெக்கார்டிங் ஆகாமலேயே கிடக்கு. அப்பப்போ நான் நினைவூட்டி போட சொல்றேன். ஏதோ அதையாவது செய்வேன் அந்த புண்ணியம் இல்லையா? ஒரு மடாதிபதியோ அல்லது ஒரு பெரிய பணக்காரன் தெரியாம கம்பெனிக்காரன் அதையாவது செய்யணும் இல்லையா? இந்த வாணி ரெக்கார்டிங் கம்பெனிக்காரன் செய்யலன்னா இன்னைக்கு தமிழர்களுக்கு இந்த தேவாரம் போய் சேருமா? சேராது. நான் தினந்தோறும் சாமிகிட்ட சொல்றது அதுதான், சாமி நீ என்னை பாட வச்சுட்டு நானும் பாடிட்டேன், இதை இன்னும் ஜனங்கள்கிட்ட பரப்பிட வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சாமிகிட்ட சொல்லிட்டே இருக்கேன். ஆமா, திருமால் பேர்னு ஒரு ஊர், அது சொல்றாரு, நீ உனக்கு ஒண்ணும் தெரியாவிட்டாலும் பரவாயில்லடா, நமச்சிவாய 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 இருக்கா பண்ணுது. பரந்தரும் பதிகள்னு ஒரு சீடி கொண்டு வந்திருக்கிறார். யாருக்காவது தேவைன்னா வாங்கி, சந்தர்ப்பம் கிடைக்கும் போது வாங்கி விடுங்கள். அப்புறம் அந்த அவுட்டர் ஸ்டாக்கும் வந்துருக்குன்னா அப்புறமா உங்களுக்கு கிடைக்கா போடும். இப்போ தண்டபாணி தேசியர் சின்ன பிள்ளையில பத்மத்தார்னு ஒரு சினிமா நடிச்சாங்க. அதுல பாடியிருந்த பாடல் தான் ஒரு கம்பெனியில பாடியிருந்தாங்க. அந்த கம்பெனி அவுட் ஆயிட்டு இந்த ரெக்கார்டு தான் அவுட் ஆயிடுச்சு, கிடைக்கல இல்லையா? பின்னால கிடைக்காம போச்சுன்னா கஷ்டம், கிடைக்கும் போது வாங்கிடுங்க. ஏதும் ஒன்றும் அறிவிலராயினும் ஓடி அஞ்செடுத்து உணர்வார்கற்கு வேதமின்றி அவரவர் உள்ளத்து மாதும் தாமும் மகிழர் மாற்றேரே. என்ன பொருள்? பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு, பஞ்சாட்சரத்தை சொல்லிவிடு. இதைத்தான் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லவா? நாவுக்கரசருடைய நினைப்பு வந்தது, இதையெல்லாம் சொல்லி விடுவோம் என்று நினைத்ததை சொல்லிவிட்டேன், தவறாக எண்ண வேண்டாம் என்று சொல்லி பஞ்சாட்சரம் சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன். ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம.